நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்தது. தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தைப்பூச விழா கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த விழா தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. திருநெல்வேலி என்ற ஊரின் பெயர் காரணம் ஏற்பட காரணமாக இருந்த நெல்லுக்கு வேலியிட்ட திருவிழா முக்கிய நிகழ்ச்சியாக நடக்கிறது. சனிக்கிழமையன்று நடந்த இந்த திருவிழாவை முன்னிட்டு சுவாமி சன்னதி கொடிமர மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு 108 சங்காபிஷேகமும் பஞ்சமூர்த்திகளுக்கு கும்ப அபிஷேகமும் நடந்தது. நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்ச்சியை உணர்த்தும் விதமாக மூர்த்தி பட்டர் வெளியில் சென்று பொதுமக்களிடம் நெல்லை சேகரித்து வந்து கோவில் முன்பு குவித்து வைத்தார். பின்னர் அந்த நெல்லை பக்தர்கள் தொட்டு வணங்கி சென்றனர். இந்த திருவிழாவின் சிறப்பானது இந்த திருநெல்வேலி ஊர் பெயர் வர காரணமான திருவிழா. இந்த திருவிழாவிற்கு இதற்கு முன்பானது வேடுவனபுரம் சாலிவாகனபுரம் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே மிகவும் பஞ்சம் மழை துவங்கி இருந்தது. அந்த நேரத்தில் வேதபற்ற என்ற அர்ச்சகரானவர் பூஜை செய்து கொண்டிருந்தார். இங்கே நெல்லை காய போட்டு விட்டு தாமிரபரணி நதியிலே தீர்த்தம் எடுத்துக் கொண்டு வந்து நித்திய பூஜைகள் செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே பஞ்சமானது நிவர்த்தி ஆகும் பொருட்டு சுவாமியை நதிக்கரையிலிருந்து வேண்டும் பொழுது விடாது மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த பொழுதினிலே சுவாமியை வேண்டி பிரார்த்தனை செய்து காயப்போட்ட நெல்லானது ஜலத்தோடு சென்று விட்டால் இந்த பூஜை காலங்கள் எல்லாம் தடைபட்டு விடுமே என்று பிரார்த்தனை செய்தார். அந்த நேரத்திலே இங்கே அந்த காயப்போட்ட நெல்லானது காய்ந்து கொண்டிருந்தது. அதை சுற்றித்தான் ஜலமானது சென்று கொண்டிருந்தது. அந்த அதிசயத்தை நிந்தசிய நெடுமாற பாண்டிய மன்னரிடம் அழைத்து கொண்டு காட்டும் பொழுது இந்த ஊருடைய பெயரானது திருநெல்வேலி என்று பெயர் சூட்டப்பட்டது. வரும் 17ஆம் தேதி தைப்பூச தீர்த்த வாரியும் 18ஆம் தேதி சௌந்தர நடனமும் நடைபெற உள்ளது.